பாட்டிலுக்கு 5 ரூபா கூட வாங்குறேன், குடுக்கற பாட்டில இது பண்றேன். உலகத்துக்கே தெரியும்ல, அதான் நான் சொல்றேன். நான் குடிக்கலையா? நான் குடிக்கல. உனக்கு என்னையா இருக்கு? என்ன முந்தா பாரவா? நான் குடிக்கலையா? உனக்கு என்னையா இருக்கு? உனக்கு இந்த கவர்மெண்ட் தானே இந்த காசு கொடுக்குறேன், கவர்மெண்ட் தானே கொடுக்குறேன். அப்புறம் என்ன உன் காசு எதுவும் கொடுக்குறியா? 140 ரூபா விடுறா, 140 ரூபா கொடுக்குறேன். இந்த லேபர் கொடுக்கும்போது பண்ணி குடு, மழை பெய்யும்போது கிண்டு வச்சு என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா நீ? பாட்டிலுக்கு 5 ரூபா கூட வாங்குறேன். உனக்கு பத்தி தெரியுமா? உலகத்துக்கே தெரியும்ல, அதான் நான் சொல்றேன். நீ என்ன பண்ணி சொல்றீங்க? பாட்டில வந்து ஸ்டிக்கர் இல்லாம இல்ல, சூப்பர் பாட்டில். சரி, அது பாட்டில் சூப்பர் பாட்டில் எப்படி உனக்கு ஸ்டிக்கர் எப்படி வர? அது ஒரு லேபிள் இருக்கு, இதுலயே போட்டுருக்கு, பேர் போயிட்டு இருக்கு, அந்த பேர் முதல் போட்டுருக்கு. எப்படி டூப்ளிகேட் பண்ண முடியும்? பாட்டில ஸ்டிக்கர் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆக போகுது. உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கப்போ. டாஸ்மாக் கடையில் எகிரிய வியாபாரி பாட்டிலுக்கு 5 ரூபாய் கூடுதலாகவும் வாங்குறீங்க, ஸ்டிக்கர் இல்லனா வாங்க மாட்டீங்களா? பாட்டில ஆன் ஸ்பாட்டில் 1 திரண்டு விடாமல் நியாயம் கேட்ட மது பிரியர்கள். என்ன நடந்தது? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதூரில் உள்ள மதுபான கடையில் மது வாங்கிய ஒருவர் பாட்டில்களை திரும்பி ஒப்படைக்கும் போது அவற்றை வாங்க மறுத்ததாக வியாபாரி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அரசே பாட்டிலை திருப்பி கொடுத்தால் 10 ரூபாயை மீதி கொடுப்பதாக கூறப்படும் நிலையில் இவர் பாட்டிலை வாங்க மறுப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் அவர் ஒரு சிலரோடு ஒன்று திரண்டு வாக்குவாதம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் தட்டி கேட்டதற்கு அவர், உலகத்துக்கே தெரியும், நீ உன் வேலையை பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ என்று அவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல்.